ஹலோ ஹாய். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் ட்ரேடர் ஆகவே முடியாது. ஆனால் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுனால நீங்கள் ட்ரேடு எடுக்க முடியாது. காரணம் என்னென்னா, இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி எப்போவே ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணப்பட்டதாக இருக்கும். பட் நீங்கள் பார்க்கும்போது இந்த வீடியோவுக்கு வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது ஏன் ட்ரேடர் ஆக முடியாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ட்ரேடர் ஆகும்னா குறைஞ்சது லட்சக்கணக்கான மினிமம் லட்சம் ட்ரேட் எடுக்கணும். அப்போ தான் ட்ரேடர் ஆக முடியும். அதேமாரி மினிமம் 1 இயர்லேருந்து 3 இயர் வரைக்குமே வந்து வெறும் ட்ரேடிங் சார்ட்டை வந்து படிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு ட்ரேடராக ஆக முடியும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸால் மட்டும்தான் ட்ரேடர் ஆக முடியுமே தவிர வெறும் நாலேஜாலேயோ ரூல்ஸோ ஸ்ட்ராட்டஜியோ ட்ரேடர் ஆக முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் யாரை வேணால் ஒரு ப்ராஃபிட்டபுளாக ட்ரேடராக யாரை வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. யூடியூப்பில் பார்க்க எங்கே பார்த்தாலுமே எல்லாருமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இருப்பாங்க. நீங்களும் போய் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க பர்சன்கிட்ட தான் வந்து நீங்கள் லேர்னிங் பண்ணிப்பீங்க. காரணம் என்ன? எக்ஸ்பீரியன்ஸ் கிவ்ஸ் மோர் தென் நாலேஜ். ஓகேவா? ஸோ அதனால இந்த வீடியோ நீங்கள் பார்க்கல, நீங்கள் ட்ரேடர் ஆக முடியாது. இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த ட்ரேட் மைண்ட்ஸ் கிரிப்டோ யூடியூப் சேனல். ஓகே, இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம்னா, 1 நீங்கள் ட்ரேடர் ஆகாமல் இருக்க தடுக்கிறது என்ன, 2வது டெய்லி நம்ம பிடிசி அனலைஸ் கிரிப்டோ அனலைஸ் பண்ணுறோம்ல. ஸோ இந்த அனலைஸ் வந்து நீங்கள் ஏன் பார்க்கணும், இந்த வீடியோ பார்க்க வேண்டியதுக்கான காரணம் என்ன, அதுக்கடுத்து லேர்னிங் டிப்ஸை கண்டுபிடிப்போம். ஓகேவா? சரி, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். மொதல் விஷயம், ஏன் இந்த டெய்லி நம்ம அனலைஸ் பார்க்குறோன்னா, அப்போ தான் வந்து ஒரு சார்ட்டை எப்படி படிக்கிறது நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஒரு சார்ட்டை நம்ம படிக்க தெரிஞ்சுக்கிட்டாவே நமக்கு போதுமானதான் ஒரு ட்ரேடர் ஆகிறதுக்கு. இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் முக்கியமாக 100 டைம்ஸ் இல்லை 1000 டைம்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. அவ்வளோ முக்கியமானது ஒரு சார்ட்டை அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அனலைஸ்னால் இண்டிகேட்டரை போட்டு கிடையாது. இண்டிகேட்டர்ன்றது அது ரோபோட்டிக், அது வெறும் ப்ரைஸ் ஆக்ஷனை மட்டும்தான் டிட்டர்மைன் பண்ணும். பட் அனலைஸ்ன்றது நாம் அனலைஸ் பண்ணுறது. ஓகேவா? சரி, வாங்க வீடியோ கொடுப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிடிசி பாருங்களா, 1 2 3 4 5 6 இங்கே ஒரு பையிங் சைன்லாம் போயினுக்கிறான். எல்லாருக்கும் இதை பார்த்தோன்னே ஓகே, இப்போ பிடிசி வந்து பயோ ஆவானா செல் ஆவானா அப்படின்ற ஒரு டவுட் கூட வரலாம். நீங்கள் நல்லா ஞாபகம், இந்த வீடியோ எப்போ போஸ்ட் பண்ணதுன்னு டைம் அண்ட் டேட் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு திரும்பி நீங்கள் போய் சார்ட்டு ட்ரேடிங் சார்ட் ஆர் எனி அதர் சார்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த டேட் அண்ட் டைமை போட்டு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகிது ஒர்க் ஆகிதுன்னு நல்லா செக் பண்ணி அனலைஸ் பண்ணுங்கள். அது மட்டும் தான் உங்களை வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக கொண்டு போகும். இங்கே பாருங்களேன், பிடிசி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் பெரிய மூவ்மெண்ட் இதெல்லாம் நம்ம வந்து டெய்லி அனலைஸ்லாம் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஓகே, அண்ட் தென் இந்த இடத்துல வந்து ஒரு சரியான மூவ்மெண்ட் இப்போ கொடுத்துருக்குறோம், பையிங் சைன். தட் மீன் லாஸ்ட் 4 ஹவர்ஸில் 2.14% வரைக்குமே இன்க்ரீஸ் ஆகிது நம்மளோட பிடிசியில். திஸ் இஸ் வாட் வி எக்ஸ்பெக்ட். இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணத்தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு இப்போ அப் சைடில் போயினுக்கிறான். ஓகே, வெல் அண்ட் குட். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு, இந்த மாதிரி பை பண்ண நம்மளோட கம்யூனிட்டியில் வந்து நம்ம பை பண்ண சொல்லியாச்சு. ஓகேவா? இதுதான் மினிமம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 68,750 800 69,000 வரை திரும்பி ரீச் பண்ணதுக்கு சான்சஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 90% இருக்குது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக போவோம். சரி, அடுத்த கிரிப்டோ நம்ம அனலைஸ் பண்ணிப்போம். C98க்கு பின்னாடி நம்ம வாங்க வேண்டியது டெய்லி அனலைஸ். டெய்லியில் மட்டும் பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக அங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபாலோ பண்ணுது. அதனால் ஒன்றும் அவங்க வந்து இங்கே பை பண்ணல. ஏன் ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் கொடுக்கலாமே, செல்லிங் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி சில பிரேக் டோடுவோம். நாம் என்ன பண்ணோன்னா, ட்ரெண்ட் லைன் வருதுன்ட்டு முதல்ல ட்ரெண்ட் லைன் எங்கே இருந்து ட்ரெண்ட் லைன் கிட்டே வருது, இந்த லெவல் கிட்டே வந்து பிரேக் அவுட் கொடுத்து கீழே நம்ம இருந்தால் கண்டிப்பாக இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கும். இங்கேருந்து ஓப்பன் ஆகுது. இது எப்படி சொல்லுவாங்க எப்படின்னா, மார்க்கெட் வந்து எப்பயுமே பிரேக் அவுட் கொடுக்கணும்னா பிரேக் அவுட் இப்போ இந்த லெவல் பிரேக் அவுட்னா இந்த லெவலில் தான் வந்து மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகி பிரேக் அவுட் கொடுக்கணும். அதை தவிர்த்து இங்கே வந்து ஆனால் சரியாக வர முடியாது. அதுக்கு வெரி பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஈட்டியால் நம்ம கொத்தினா அது எந்த அளவுக்கு வந்து தூரத்தில் இருந்து கொத்தினா எந்த அளவுக்கு உள்ளே போகும், இல்லை கிட்டந்து. இதெல்லாம் வந்து நம்மளோட லேர்னிங் டிப்ஸில் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஸோ இது பை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கிளே அதையும் நம்ம பை பண்ணிக்கலாம். காரணம் வந்து ஆல்ரெடி சொல்லியாச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஷிப் 1000. ஓகே,
இது நம்ம பை பண்ணிக்கணும். பெட்டரான கிரிப்டோ லாங் டேர்ம் கூட ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இது வரைக்கும் நம்ம போதுமானது தான். இன்னும் நிறையா நம்ம அனலைஸ் பண்ணலாம். பட் அனலைஸ் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பேசிக் தெரியும்னா நம்மளோட ட்ரேடிங் சீரீஸில் நம்மளோட லிஸ்ட்டில் இருக்குது, போய் பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இதுலேருந்து லேர்னிங் டிப்ஸ் என்னென்னா, நம்ம ட்ரெண்ட் லைன் கிட்ட தான் பிரேக் அவுட் கொடுத்தா தான் அதுதான் பெஸ்ட் பிரேக் அவுட். ஓகே, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட கன்சிடர்ட் ஐ பிரேக் அவுட் கொடுத்தா தான் பிரேக் அவுட். ஓகேவா? அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்க. அண்ட் தென் பாய்.